ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசாம் சேனல்ஸ். இன்றைக்கி இதை பார்த்தீங்கன்னா லேப்டாப் பிகினர் கைடோட பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 1 வீடியோவில் லேப்டாப்பில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, விண்டோஸ் 10ஓட ஒரு சில பேசிக் இன்ட்ரடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ லேப்டாப்போட போர்ட்ஸை பார்த்தலாம். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட். இது உங்களுக்கு தெரியும், இதில் வெளியே தான் நம்ம சார்ஜ் பண்ண முடியும்ன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் இருக்குது. இந்த HDMI போர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு டுவெல் மானிட்டர் செட்டப் பண்ணணும், அப்படி இல்லைனா உங்கள் லேப்டாப்லேருந்து உங்கள் டிவிக்கு கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா உங்கள் லேப்டாப்லேருந்து உங்களோட ப்ரொஜெக்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணி உங்களோட ஸ்க்ரீனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா USB போட்டிருக்கோம், டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, இல்லைனா பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணி சிஸ்டம் காம்பி பண்ணுறது, இல்லை சிஸ்டமில் வந்து பென்ட்ரைவில் காம்பி பண்ணிக்கிறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Type-C போர்ட்டு. இந்த Type-C போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வர லேப்டாப்பில் தான் இந்த Type-C போர்ட்டில் இருக்கும். இந்த Type-C போர்ட் இருக்கனால என்ன அட்வான்டேஜ்னா, நார்மலாக USBயில் காப்பி பண்ணுற ஸ்பீடோட இந்த Type-Cயில் ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெட்ஃபோன் ஜாக்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு, நார்மலாக ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுக்குறதுக்கு, அப்படி இல்லைனா நம்ம வந்து ஹெட்ஃபோன் ஜாக் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்கறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இது பேர் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்க்டாப்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நீங்கள் அலங்கரித்து வச்சுருப்பீங்க. சேம் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாஃப்ட்வேர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபைல்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபோட்டோஸ் ஆகட்டும், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து உங்களால் அலங்கரித்து வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. டாஸ்க் பாரில் ஒன்றும் இல்லை, நம்ம கீச்செயின் ஹோல்டர் மாதிரி எப்படி நம்மளுக்கு தேவையான அடிக்கடி யூஸ் பண்ணுற கீச்செயினை வந்து எப்படி கீச்செயின் ஹோல்டரில் மாட்டிட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோமோ, சேம் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாஃப்ட்வேர் வந்து இங்கே நீங்கள் பின் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தாலோ இல்லை வந்து OS புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐகான்ஸ் வந்து ஷோவாக இருக்காது. இப்போ என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் இல்லை, கண்ட்ரோல் பேனல் இல்லை. இது எப்படி வர வைக்கிறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, உங்களோட மவுஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு எம்டி ஸ்பேஸில் வச்சுக்கோங்க. எம்டி ஸ்பேஸில் வச்சுட்டு உங்கள் மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணணும். இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த மாதிரி ஆப் நேவிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப் ஓப்பன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளிக் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீம்ஸ்ன்னு இருக்குது, இதுலேயும் போயிட்டு அதே மாதிரி உங்கள் மவுஸில் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணணும். இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எங்கே ஒரு டைம் கிளிக் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில். கிளிக் பண்ணி முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின், கண்ட்ரோல் பேனல் இருக்குது. இப்போ நான் இது வர வைக்கணும்னா ஜஸ்ட் இந்த அதுக்கு மேலே ஒரு கிளிக் கொடுக்கணும். இந்த மாதிரி செக் பாக்ஸ் மாதிரி டிக் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோடனே டெஸ்க்டாப் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் போட்டு இன்ட்டு மார்க் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த விண்டோ வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ காமிக்குது அப்படின்னா இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து இந்த விண்டோ வந்து அப்படியே மினிமைஸ் பண்ணணும், ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்து மினிமைஸ் ஆகிடும். மறுபடியும் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை இந்த மாதிரி ஐகான்ஸ்க்கும் நீங்கள் வந்து லெஃப்ட் கிளிக் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு சிலருக்கு வந்து குழப்பம், எங்கே லெஃப்ட் கிளிக் கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் கொடுக்கணுன்ட்டு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து பழகிடும். இப்போ இங்கே வந்து நீங்கள் லெஃப்ட் கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இப்போ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் பிசின்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும்னா உங்கள் மவுஸில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து டபுள் கிளிக் பண்ணணும். பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 TB இருக்குது. அதனால் வந்து 5 டப்பாவாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு 5 காமிக்குது. உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஏற்ற மாதிரி அந்த டப்பா வந்து மாறும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரூம் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரூம் C, ரூம் D, ரூம் E, ரூம் F அண்ட் ரூம் G. இந்த ரூம் Cயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸு, OS, நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸு எல்லாமே வந்து இதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் ஏதாச்சும் இதில் இருக்கிற ஃபைல் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும்போது போகலாம். ஸோ அதனால் இதில் இருக்கிறத மேக்ஸிமம் டெலிட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் D, E, F, G இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூம் Dக்கு போகிறேன். இதுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக்கு மாதிரி 4 இருக்குது. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபோல்டர்னு சொல்லுவாங்க. ஃபோல்டர்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற கபோர்டு மாதிரி. எப்படி நம்ம கபோர்டில் வந்து ஒரு சைடு கபோர்டில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வச்சுருப்போம், இன்னொரு கபோர்டில் பார்த்திங்கன்னா வந்து கேஜெட்ஸ் வச்சுருப்போம். அந்த மாதிரி செப்பரேட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி நம்ம இந்த சிஸ்டமில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் ஆகட்டும், ஃபோட்டோஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும்.
நான் இதில் பார்த்தீங்கன்னா மூவிஸ்குள்ளே போகிறேன். இப்போ மூவிஸ்குள்ளே இதுக்குள்ளே போனோன்னா வந்து என்ன பண்ணணும்னா மவுஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா MP4 அப்படின்னா வந்து அது வந்து வீடியோ ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. அதே வந்து MP3 அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து மியூசிக்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதிலேருந்து நான் பேக் போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் பேக் போகும். அப்படி இல்லைன்னா உங்களோட கீபோர்டில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு கீ இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து வெளியே வந்துடும். இப்போ அதே மாதிரி நம்ம மியூசிக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நானும் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபோம்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக்காக இருக்கான்னு பாருங்கள். அது செக் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று ஷோ ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நியூ ஃபோல்டர் வந்துருச்சு. இப்போ வந்து இதில் நியூ ஃபோல்டர் இருக்கிறத அழிச்சிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து SG அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கீபோர்டில் பார்த்தீங்கன்னா என்டர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணி முடிச்சுனே வந்து ஒரு ஃபோல்டராக மாறிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஷோ ஆகுது. இது வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது. உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி மினிமைஸ் மேக்ஸிமைஸ் இந்த மாதிரி பட்டன்ஸ் தான் ஷோ ஆகும். முன்ன சொன்ன மாதிரி இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷன் வந்து இதில் இந்த டாஸ்க் பாரில் வந்து பின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இது நான் ஒரு அப்ளிகேஷன் ஒரு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் என்ன பண்ணலான்னா இப்படி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஐகான் மேலே மவுஸ் வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இந்த டாஸ்க் பார் மேலே இப்படி வச்சிட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பின் ஆகிடும். இப்போ எனக்கு இந்த அப்ளிகேஷன் வேணால் ஜஸ்ட் இதில் டேரெக்டாக போய் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், இதோட முடிஞ்சு. பார்ட் 2 வீடியோ வந்து அதுக்கு அடுத்த நாள் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.